வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். காலடி முதல் காஞ்சி வரை வில்லுப்பாட்டில் புகழ்பெற்ற திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் கல்கியில் எழுதிய தொடர் அருளே அறிவே அமுதே. வில்லுப்பாட்டில் ஆதிசங்கரர் கதையை சொல்ல திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கு உத்தரவான போது காலடியில் ஆதிசங்கரர் அவதரித்ததை குறிப்பிடும்போது மகாபெரியவா திருவனந்தபுரம், திருவாங்கூர் சமஸ்தானம், சேரநாடு என்றெல்லாம் ஆரம்பிக்காமல் பரசுராம கஷேத்திரம்னு ஆரம்பிக்க சொன்னார். ஆனால் திரு சுப்பு ஆறுமுகத்திற்கோ காலடியில் பிறந்த ஆதிசங்கரர் தான் காஞ்சியில் பீடாதிபதியான மகாபெரியவா. அவருக்குரிய அனைத்து சீலமும் சிறப்பும் இவருக்கும் உண்டு. இருவருக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களின் கண்களுக்கோ மனசுக்கோ புலப்படவில்லை. ஆகையினாலே மகாபெரிவாளிடமிருந்து உத்தரவு வந்ததும் காலடி முதல் காஞ்சி வரை என்பதுதான் அந்த வில்லுப்பாட்டு கதையின் தலைப்பு என்று திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களின் மனதிற்குள் தோன்றியது. அந்த வில்லுப்பாட்டு கதையை பற்றியதுதான் இந்த பதிவு. அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காஞ்சிபுரத்தை அடுத்த பங்காருப்பேட்டையில்தான் காலடி முதல் காஞ்சி வரை கதையை வில்லுப்பாட்டில் அரங்கேற்றம் செய்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பங்காருப்பேட்டைக்கு போய் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பாக மடத்துக்கு போய் மகாபெரியவாளை தரிசனம் செய்து ஆசீர்வாதம் பெறுவதே திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களின் திட்டம். திரு சுப்பு ஆறுமுகம் மகாபெரியவாளை தரிசனம் செய்ய ஸ்ரீமடத்திற்கு சென்றபோது பங்காருப்பேட்டையில் இன்னைக்கு அவரோட காலடி முதல் காஞ்சி வரை வில்லுப்பாட்டின் முதல் புரோகிராம் என்று மகாபெரியவாளிடம் தெரிவிக்கப்பட்டதும் இங்கேயே சொல்லேன், நானும் கேட்கிறேன் என்று சற்றும் எதிர்பாராத இந்த வார்த்தைகளால் தான் திகைத்து போனார் திரு சுப்பு ஆறுமுகம். கதை சொல்லும் வில்லும் இதர வாத்தியங்களும் கூட காரில் தான் இருந்தன. அவசர அவசரமாக ஓடி அவற்றையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து மகாபெரியவா முன்னிலையில் அமர்ந்து கதையை சொல்வதற்கு தயாரானார் திரு சுப்பு ஆறுமுகம். மனதின் ஒரு மூலையில் பங்காருப்பேட்டையில் எல்லோரும் கதை கேட்க காத்து கொண்டிருப்பார்களே என்ற நினைப்பும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. ஆரம்பிக்க சொல்லி கையசைத்தார் மகாபெரியவா. பரசுராம கஷேத்திரத்திலிருந்து கதையை ஆரம்பித்தார். அவருக்குத்தான் ஆதிசங்கரரும் காஞ்சி மகாபெரியவாலும் ஒன்றாயிற்றே. காலடிக்கும் காஞ்சிக்கும் மாறி மாறி இருவரது திவ்ய சரித்திரத்தையும் கலந்து சொல்லத் தொடங்கினார் திரு சுப்பு ஆறுமுகம். எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போம். ஓங்காரம் குழந்தை என்றே உன்னுருவில் வந்ததுவோ, ஆங்கார சக்தியதே ஆசிமொழி தந்தனவோ, காமதேனு பாலூட்ட கலைமகளே தாளாட்ட, ஆகமங்கள் சீராட்ட அன்னையின் கை தொட்டில் ஆட்ட, காமாட்சி காதில் வந்து கதைகள் ரசிக்கச் சொன்னாலோ, கலகல சிரிப்பினில் அன்னை கானமழை பொழிந்தாலோ, உதைக்கும் பாதங்களை உலகமே வணங்குமல்லோ, காத்திருக்கும் நாளை அல்லோ காமகோடி பீடமல்லோ, அனுஷம் நட்சத்திரமோ அவதார சரித்திரமோ, ஆடல் அரசன் திரு ஆடல்களில் நீயும் ஒன்றோ, ஆதிசங்கரர் அருளின் சேரி என்ன குணந்தாயோ, ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ, தட்சிணாமூர்த்தியே சனாதன கீர்த்தியே, தர்மத்தின் குறைகள் கண்டுதான் எடுத்த அவதாரமோ, ஆராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ. இப்படியாக குழந்தை சுவாமிநாதன், அதாவது மகாபெரியவாளின் பூர்வாசிரம பெயர். தொட்டிலில் துயில் கொள்ளும் அழகுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு போட்டிருந்தார் திரு சுப்பு ஆறுமுகம். இதை கேட்டதும் மகாபெரியவா சுப்பு ஆறுமுகத்தை தொட்டிலில் போட்டு தாலாட்டி பாடி தூக்கம் பண்ணிட்டியே என்று சொல்லி சிரித்தார். மகாபெரியவாளின் பாலபருவத்தை பற்றி சொல்லும் போது திரு சுப்பு ஆறுமுகம், நடித்தாரே நாடகம் தனில் அவர் நடித்தாரே, உலக நாடகம் நடத்திட வந்தவர் நடித்தாரே என்று பல்லவியும், சரணமாக கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்வி கூடத்தில் கிங்ஜான் வேடம், இன்று இவர் படித்தது இங்கிலீஷ் பாடம், எதிர்பார்த்திருக்கிறது காமகோடி பீடம், நடித்தார் என்று சொன்னாரே. உடனே மகாபெரியவா, இதெல்லாம் நோக்கு எங்க கிடைச்சது என்று கேட்டார். மகாபெரியவா பத்தின புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சின்றேன் அப்படின்னு சொன்னார் திரு சுப்பு ஆறுமுகம். மேற்கண்ட வரிகளில் சொல்லப்பட்ட விஷயம் எல்லா பக்தர்களுக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை. பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருந்த போது மாணவன் சுவாமிநாதன் மகாபுத்திசாலி. ஆரம்ப பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது பள்ளிக்கூடத்திற்கு
பள்ளிக்கூட உதவி ஆய்வாளர் வருகை புரிந்தபோது உயர் வகுப்பு மாணவர்களுக்குரிய ஆங்கில பாட புத்தகத்தை கொடுத்து படிக்கச் சொன்னபோது அபாரமாக படித்து காட்டிய சுவாமிநாதனின் திறமையை பார்த்து வியந்த அதிகாரிகள் சுவாமிநாதனுக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்தார்கள். 10 வயதில் திண்டிவனத்தில் கான்வென்ட் பள்ளியில் 4th ஃபார்ம் படித்துக் கொண்டிருந்த போது ஷேக்ஸ்பியர் எழுதிய கிங் ஜான் நாடகத்தை பள்ளிக்கூடத்தில் நடத்த ஏற்பாடு செய்தார்கள். அந்த நாடகத்தின் முக்கியமான ஆர்தர் இளவரசர் கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு பொருத்தமான மாணவன் என்று பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் சுவாமிநாதனை தேர்ந்தெடுத்தார். 2 நாள் ஒத்திகையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஆர்தர் இளவரசராக அற்புதமாக ஷேக்ஸ்பியரின் ஆங்கில வசனங்களை பேசி அனைவரது பாராட்டையும் பெற்ற பெருமைக்குரியவர்தான் மகாபெரியவா. அதை பற்றி ஒரு விவரமான பதிவு நம்முடைய கிச்சா ஸ்பீக்ஸ் சேனலில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். இந்த சம்பவத்தை தான் வில்லுப்பாட்டில் சொல்லும்போது நடித்தார், நாடகம் தனில் அவர் நடித்தார், உலக நாடகமே நடத்திட வந்தவர் நடித்தார், கடவுள் கொடுத்தது மானிட வேடம், கல்விக்கூடத்தில் கிங்ஜான் வேடம் என்று திரு சுப்பு ஆறுமுகம் குறிப்பிடுகிறார். இதில் விசேஷம் என்னவென்றால் மானிட வேடம், கிங்ஜான் வேடம் போன்ற வார்த்தை பிரயோகங்களை மிகவும் ரசித்து எங்க அதை இன்னொரு தரம் சொல்லு என்று கேட்டார் மகாபெரியவா. சந்தோஷமாக திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களும் அதை மறுபடியும் பாடி காட்டினார். இந்த வரிகள் எந்த அளவுக்கு பிரபலமாக பரவலாக ரசிக்கப்பட்டது என்பதற்கு இன்னொரு பெருமைக்குரிய உதாரணம் இருக்கிறது. ஒரு முறை MS அம்மாவை சந்தித்த போது அவர், நீங்க மகாபெரியவா கதையை வில்லுப்பாட்டில் சொல்லும் போது ஒரு பாட்டை 2 தடவை சொல்ல சொல்லி கேட்டாலாமே மகாபெரியவா, அதை சொல்லுங்கோ என்று கேட்டார். இதுவும் அந்த மகாபெரியவாளுடைய அனுகிரகம் என்று சந்தோஷப்பட்டு அந்த பாட்டை பாடினார் திரு சுப்பு ஆறுமுகம். MS அம்மா அவர்கள் கண்களை மூடி கரகோஷம் செய்து இந்த பாட்டை கேட்கிறவா நிச்சயம் உருகித்தான் போயிடுவா என்று சொன்னதோடு மகாபெரியவா பாதத்தை கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கேள், அவரோட அனுகிரகத்துல அமோகமா இருக்கணும் அப்படின்னு திரு சுப்பு ஆறுமுகம் அவர்களை வாழ்த்தினார். இதற்குள் பங்காருப்பேட்டையில் கதை கேட்பதற்கு திரளான கூட்டம். திரு சுப்பு ஆறுமுகம் மடத்தில் பெரியவா முன்னால் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் தகவல் கிடைத்ததும் அங்கே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் அறிவித்தபடி வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை 7 மணிக்கு ஆரம்பிப்பதற்கில்லை. திரு சுப்பு ஆறுமுகம் ஸ்ரீமடத்தில் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மகாபெரியவாளுக்கு கதை சொல்ல உத்தரவாகி இருக்கு, அங்கே முடித்துவிட்டு அவர் இங்கே வருவார். அவர் வந்த பிறகு வில்லுப்பாட்டு புரோகிராம் ஆரம்பமாகும் என்று அறிவித்து விட்டார்கள். மடத்தில் கதை சொல்லி முடித்துவிட்டு திரு சுப்பு ஆறுமுகம் பக்தி பிரவாகத்தில் மகாபெரியவாளை பற்றி திருப்புகழ் சந்தத்தில் ஒரு ஆசுகவி பாட, ஆறுமுகம் என்னை ஆறுமுகம்னு பாடுறானே என்று சொல்லி ஆசீர்வதித்ததை என்றுமே நினைத்தாலும் மெய்சிலிருக்கும் என்கிறார் திரு சுப்பு ஆறுமுகம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.